பொதுவாக பேசுவதில் பிழை இல்லைதான். ஆனாலும் முக்கியம் அங்கு மௌனமாக இருப்பதா என்பது அல்ல. நாங்கள் பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். பாங்குக்கு பதில் சொல்லும் முறையை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பாங்குக்கு நாங்கள் பதில் சொன்னால் என்ன கிடைக்கின்றது என்று பார்த்தால் நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த நீண்ட ஹதீஸிலே முஅத்தின் பாங்கு சொல்லுவதை கேட்டு இப்படி எப்படி அவர் சொல்ல சொல்ல அதுக்கு பதில் சொல்லி அதற்கு பின்னால் என் மீது ஸலவாத்து சொல்லி அதற்கு பின்னால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா என்ற இந்த துஆவை ஓதி எல்லாம் முடிப்பார் என்றிருந்தால் அவர் தஹலல் ஜன்னah சுவர்க்கத்துக்கு போய் விடுவார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பாங்குக்கு பதில் சொல்வதும் அதற்கான துஆவை ஓதுவதும் நாம் சுவர்க்கம் போவதற்கு காரணம், எமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம். இன்னும் ஒரு இடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், முஅத்தின்கள் பாங்கு சொல்வதை கேட்டால் அவர்களை சொல்லுவதை போன்று சொல்லுங்கள். ஃபஇதன் தஹைத ஃபஸல் துஅதா, எல்லாம் சொல்லி முடிந்ததன் பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள், கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூட சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, நபிகளுக்கு வசீலாவை கேட்பது என்பது நபி அவர்கள் இடத்திலே சொன்னார்கள், அது பெரிய அந்தஸ்தே. அந்த வசீலாவை நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், முஹம்மது நபிக்கு வசீலாவை கொடு என்று கேட்க எமக்கு கிடைக்கும் பாக்கியம் என்ன தெரியுமா? ஹல்லத்துலஹு ஷஃபாஅத்தி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனது சிபாரிசு, எனது பரிந்துரை மறுமையிலே அவருக்கு ஹலாலாகிவிடும், அவருக்கு அது தரிபட்டு விட்டது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த பாக்கியங்கள், இந்த அமல்களை செய்வதன் மூலமாக நாமும் பாக்கியவாதிகளாக மாறுவோம்.